சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இதுதான் ஐடியா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெப் எலிமெண்ட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுதுன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க இதை பார்த்தா. ஸோ ஒரு வெப் எலிமெண்ட் நீங்க எழுதுறதுக்கு டிரைவர் டாட் கொடுத்து ஃபைனல் எலிமெண்ட் கொடுத்து பை டாட் ஐடி இல்லை ஏதாவது லொக்கேட்டர் கொடுத்தீங்கன்னா அதோட முடிஞ்சது ஒரு வெப் எலிமெண்ட் இருக்கும். அதோட ஆக்ஷன் எப்படி பண்ணணும், சென்ட் கீஸ் பண்ணணுமா, கிளியர் பண்ணணுமா, கிளிக் பண்ணணுமா, டிஸ்ப்ளே பண்ணணுமா, அது மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது எல்லாமே வந்து வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ क्वेश्चंसல இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ क्वेश्चनல வந்துட்டு டெல் தி வெப் டெவலப் மெத்தட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்ப நீங்க வந்துட்டு இந்த லிஸ்ட் சொல்லுங்க. இதை நீங்க வந்துட்டு லொகேட்டர்ஸ் லிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லொகேட்டர்ஸ் லிஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஐடி நேம் அந்த மாதிரி. ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணணும். நீங்க ஒரு வெப் எலிமெண்ட்டா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ். அது வந்து உங்களோட ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோனா லோகோ வந்து டிஸ்பிளே இருக்கா இல்லையா அது தான் செக் பண்ணுவீங்க. வேற எதுவும் செக் பண்ண முடியாது. லோகோ போய் கிளிக் பண்ண மாட்டீங்க. லோகோ போயிட்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி டைப் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. லோகோ வந்து டிஸ்பிளே இருக்கா இல்லையா அது மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ அது வந்துட்டு இஸ் டிஸ்பிளே எடுத்துலாம் வரும். ஓகேங்களா? இல்ல இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி வெப்பேஜ் 2-3 இருக்கும். அது லோகோ தொட்டா வெப்பேஜ் போதா இல்லையா செக் பண்ற மாதிரி அது செக் பண்ணலாம். அது டாட் கிளிக். அது வந்து ஒரு பட்டன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு பட்டன் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஒரு லோகோ மாதிரியே இருக்கும். அது 2-in-1 மாதிரி அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நம்ம லேட்டரா பார்ப்போம். இல்ல வேண்டாம். சரி வேணா கமெண்ட் பண்ண ரன் பண்ணி பார்ப்போம். நீங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் பண்ணணும். அதுக்கு அங்க ஒரு கிரியேட் நியூ அக்கவுண்ட் பட்டன் இருக்குல்ல அந்த பட்டனை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க அந்த குரோம் பேஜ் போங்க. ஸோ இப்போ இதுல வந்து நீங்க அந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட்ல கொஞ்சம் லேட்டா ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இதுல இந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்க்ரால் அப் பண்ணுங்களேன். இதுல அந்த பாஸ்வேர்டு எழுதிருக்குல்ல இந்த பாஸ்வேர்டு எழுதிருக்க அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா இல்லையான்றத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அது எப்படி எழுதிருக்கு உள்ள எழுதிருக்கு. இதே இப்போ வெளியில எழுதிருக்கு வச்சுக்கோங்க. அந்த ஃபேஸ்புக் ஹெல்ப்ஸ் யூ கனெக்ட் அண்ட் ஷேர் வித் அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. இப்போ அதை நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற மெத்தடு. இது உள்ள ஐடியா இருக்குல்ல இதை நீங்க டெஸ்ட் பண்ணா வேற மெத்தடு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இதுல இருக்க பத்தில இது லேபிள் மாதிரி இருக்கு. என்ன லேபிள்லாம் இருக்குதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ rediffmail.com போடுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை amazon.com போடுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சர்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லிங் லெட்டர் எழுதிருப்பாங்க. அது வந்து லேபிள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து லேபிள். இதெல்லாம் வந்து லேபிள். இந்த லேபிளை நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா இதை இப்போ நீங்க ரைட் கிளிக் பண்ணி இதை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்களேன். இந்த ஃபேஸ்புக் எல்கியூ கனெக்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்களேன். ஸ்மால் கிளிக் பண்ணுங்க. இப்போ அதுக்கு வந்துச்சா S2 கிளாஸ் வந்துச்சா? அதுக்கு வந்துட்டு நீங்க இப்போ இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த S2 வந்து டேக வச்சுட்டு இதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் எழுதுங்க பார்ப்போம். உள்ள எடுக்க வேணாம். ஆல்ரெடி இருக்கிறதுல டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறமா என்ன வரும்? டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன வரும்? IMG இல்லப்பா அங்க இருக்குது. நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்?
forgot password பண்ணா நீங்க இந்த Facebook helps you connect ன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் இருக்குல்ல இங்க H2 அந்த S2 தான் வரும். அது டேக் நேம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த கிளாஸா அதை அப்படியே போட்டுடலாம். அப்புறம் அந்த அதை மட்டும் கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்பயும் 1 காட்டுது. ஸோ இப்போ இதை நீங்க காப்பி பண்ணி அங்க போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க ஸ்பேஸ் ரெண்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ இதுல வந்து நீங்க ஸ்ட்ரிங்னு கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு ஒரு கேரக்டர் டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஈக்குவல் டு கொடுத்து dr.findElement by டாட் பை டாட் அப்புறம் தான் வரும். ஆமாப்பா, நம்ம இப்ப அங்க எக்ஸ்போர்ட் சூஸ் பண்ணோம். நம்ம என்ன சூஸ் பண்ணுமோ இங்க அப்படியே வரும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ்ட்ல வந்துட்டு டாட் கெட் டெக்ஸ்ட். ஆமா, ஏன்னா டெக்ஸ்ட் வந்து நீங்க ரீட் பண்றீங்க. செமிகோலன் போட்டுருங்க. இப்ப அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இது வேற அவுட் இல்லைல்ல? சரி, இப்ப நான் வந்து இன்னொன்று சொல்றேன். இப்ப அடுத்தது பண்ணலாம். இப்ப அடுத்த கீழே என்ன வரணும்னா ஒரு ரெண்டு ஸ்பேஸ் இப்ப அந்த பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு பார்க்கணும்னா வாங்க குரோம் பேஜ் போங்க. இப்ப அந்த பாஸ்வேர்டுன்றது உள்ள வந்து எழுதிருக்குது. அது எப்படி நம்ம பார்க்க முடியும்? ட்ரை பண்ணி பாருங்க. அதை கிளிக் பண்ணி இங்க பாஸ்வேர்டு எழுதிருக்கு. எங்க எழுதிருக்கு? அந்த பிளேஸ் ஹோல்டரோட ஆட்ரிபியூட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த அந்த இதுல ஏதாவது ஒரு ஐடி இல்லை நேம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து driver.findElement by .id இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கணும். என்ன சூஸ் பண்ண போறீங்க? இல்ல எதுவும்னா எடுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. பிளேஸ் ஹோல்டர் எடுக்கலாம். நீங்க நான் சொல்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, ஆமா, நீங்க கேட்கறது அது இப்ப என்ன எடுக்க போறீங்க? எக்ஸ்பர்ட் எடுக்க போறீங்களா, ஐடி எடுப்பீங்களா, நேம் எடுக்க போறீங்களா? சரி, ஐடி எடுத்துக்கோங்க. ஐடி காப்பி பண்ணிக்கோங்க. அது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அங்க போங்க. எக்லிப்ஸ். ஒரு நிமிஷம். சரி, இப்ப நீங்க இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட் பண்ணணும். என்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். பி ஐடி. ஓகேங்களா? ஈக்குவல் டு கொடுத்து dr.findElement இதெல்லாம் பை டாட் நமக்கு என்ன சூஸ் பண்ணுவோம், ஐடி. ஸோ ஐடி கொடுக்கணும். ஐடி கொடுத்து இதுல அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல அது பேஸ்ட் பண்றது. லாஸ்ட்ல வந்து டாட் வச்சு கெட் ஆட்ரிபியூட் இல்ல
கெட் ஆட்ரிபியூட் வேல்யூ இருப்பாங்க. கெட் ஆட்ரிபியூட் கிளிக் பண்ணணும். இது கெட் ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும், நம்ம ஆட்ரிபியூட் பக்கத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணணும். ஆட்ரிபியூட் என்னது? அதெல்லாம் சொன்னல, அதெல்லாம் தான் ஆட்ரிபியூட். அப்ப அந்த ஆட்ரிபியூட்ல அங்க என்ன இருக்குது, பிளேஸ் ஹோல்டர் இருக்குல்ல, பிளேஸ் ஹோல்டருக்குள்ள தான் வந்து அந்த பாஸ்வேர்டுகள் இருக்குது. ஸோ அப்ப அதுக்கு நீங்க வந்து ஆட்ரிபியூட் கொடுக்கணும். அந்த ஆட்ரிபியூட் பக்கத்துல வந்துட்டு நீங்க டபுள் கோட்ஸ்ல பிளேஸ் ஹோல்டர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பி வந்து கேப்ஸ் இருந்தா கேப்ஸ் கொடுக்கணும், ஸ்மால் இருந்தா ஸ்மால் கொடுக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இங்க நீங்க கொடுக்கணும். ஸ்மால் தான். ஸோ அங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுக்கணும். இதே கெட் ஆட்ரிபியூட்ல நீங்க வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா, வேல்யூ கொடுத்தா டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம டைப் பண்ணது வந்துட்டு கரெக்டா டைப்பா இருக்கா இல்லைன்னு எப்படி நம்ம பார்ப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டீங்க. சந்துருன்றது ஃபுல் லெட்டர் வந்து டைப்பா இருக்கா டைப் பண்ணலையா, இல்ல 6 கேரக்டர்ஸ் மட்டும் டைப் இருக்கா, இல்ல 7 கேரக்டர்ஸ் மட்டும் டைப் இருக்கா, அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை வந்து நீங்க இந்த மாதிரி கெட் ஆட்ரிபியூட் கொடுத்து வேல்யூ கொடுத்தீங்கன்னா, வேல்யூ கொடுத்து அதை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டைப் பண்ணீங்கன்னா அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தரும். கெட் ஆட்ரிபியூட்ல உங்களுக்கு 2 யூசஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிளேஸ் ஹோல்டர் மூலியமா வந்து பாப்பீங்க, இன்னொன்னு வந்துட்டு அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்ப இந்த பிளேஸ் ஹோல்டரோட ஆட்ரிபியூட் கொடுக்காம வேற ஏதாவது ஆட்ரிபியூட் கொடுக்குறீங்க, கிளாஸ் இல்ல ஐடி இல்ல நேம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இது பிரிண்ட் அவுட் பண்ணி வரணும். ஓகேங்களா? சரி, இப்ப சின்டெக்ஸ் என்ன சின்டெக்ஸ்? ஐடிக்கு சின்டெக்ஸ் இல்லப்பா, நேம் வந்து ஐடிக்கு சின்டெக்ஸ் இல்லப்பா. ஓகேங்களா? பைடாட் ஐடி சொல்றீங்களா? எல்லாமே பைடாட் வச்சு தான் வரும். பைடாட் வச்சு ஐடி வரும், பைடாட் வச்சு நேம் வரும், பைடாட் வச்சு எக்ஸ்பார்ட் தரும். அது எல்லாமே வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ஃபேஸ். ஒரு நிமிஷம் நோட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து சென்ட் கீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே வந்து ஒரு பட்டன் இருக்குது, லாகின், இது பட்டன் இருக்கு, அதுக்கு வந்து கிளிக் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே வந்துட்டு லாகின் பட்டன் இருக்குது, கிரியேட் நியூ அக்கவுண்ட் பட்டன் இருக்குது, நிறைய பட்டன்ஸ் இருக்கு. எந்த பட்டன் லாகின் பை டாட்ல வரதா, அதுக்கு அடுத்து டாட் பண்ணி நம்ம வரதா, இந்த செகண்ட் இதுல வருது, இதுல வரதா சொல்றேன், வெப் இன்டர்ஃபேஸ் சொல்றேன். இப்போ இந்த சென்ட் கீஸ் நீங்க டைப் பண்ணீங்களா, அதை நீங்க கிளியர் பண்ணணும், பேக் ஸ்பேஸ் போட்டு கிளியர் பண்ணுவீங்களா, அது பண்ணா கிளியர்னு கொடுத்தீங்கன்னா மொத்த டெக்ஸ்ட் பாக்ஸே வந்துட்டு கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது இங்க வந்து நீங்க வந்துட்டு லோகோ இருக்கு, அப்போ வந்து இது வந்து இஸ் டிஸ்பிளேல வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த கெட் ஆட்ரிபியூட், அந்த பிளேஸ் ஹோல்டர், அதான் சொல்லுவாங்க. ஸோ கெட் டெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு லேபிள் இருக்குது, யூசர் நேம் அப்படின்னு ஒரு லேபிள் இருக்குது.
இந்த லேபிள் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்களா, யூ வந்து கேப் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்ற கரெக்டான கொடுத்துருக்காங்களா இல்லையா பக்கத்துல வந்துட்டு கெட் டெக்ஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த எலமெண்ட் ஃபுல்லா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த பை டாட்டா தாண்டி வந்துடும். இந்த பாக்ஸை தாண்டி வந்து இதுல இருந்தா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணணும். இதுல வந்து ஃபைன் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். நீங்க இதுல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க இது பண்ணணும்னு சொல்லிவிடுங்க. இது ஓகே, இதை அவங்க விட்டுருவீங்க. அப்ப இதுவும் வந்து நீங்க பை டாட் ஐடியில நேம் எக்ஸ்பார்ட் ஏதாவது விட்டுருவீங்க. இதுக்கப்புறம் இங்க வர்றது வந்து இது வேற வேற விஷயம். இங்க இருக்கிறது என்ன விஷயம், இங்க இருக்கிற என்ன விஷயம், இங்க இருக்கிற என்ன விஷயம் வேற கேரண்டி தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேளுங்க. நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். வெளியே போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சார் ஃபர்காட்டன் பாஸ்வேர்ட் வந்து பாருங்க. இது டாட் கிளிக் பண்ற மாதிரி. இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இப்ப இதுக்கு வந்துட்டு இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே பிளாக் கலர்ல இருக்கா, அதுதான் வந்து லிங்க் டெக்ஸ்ட் இல்ல பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். சோ இப்போ வந்துட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே அங்க பேஸ்ட் பண்ணலாம். இது நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது பேர் லிங்க் டெக்ஸ்ட். அதுல பேக்ல இருந்து கொஞ்சோண்டு ஒரு 2-3 கேரக்டர்ஸ் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். இதை நீங்க ஃபர்காட்டன் பாஸ்வேர்ட் மொத்தமா காப்பி பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இந்த பிளாக் கலர்ல எழுதிருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டுக்கு இந்த இமெயில்ல வந்து பிளாக் கலர்ல இல்ல பாத்தீங்களா, ப்ளூ கலர்ல தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இருக்காது, 2-3 தான் இருக்கும். காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ எக்லிப்ஸ் போங்க. எக்லிப்ஸ்ல போயிட்டு கீழே ஒரு லைன் எழுதணும். இதுல வந்து டிரைவர் டாட் டிஆர் டாட் ஃபைன் லெமன் இல்ல பை டாட் வந்து ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நேம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இப்ப யூஸ் பண்ண போது வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் இல்ல லிங்க் டெக்ஸ்ட். சரிமா? இப்ப லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. லிங்க் டெக்ஸ்ட் போடணும். லிங்க் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுல டபுள் கோட்ஸ்ல அதை பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதுல லாஸ்ட்ல டாட் கிளிக் டாட் கிளிக். ஃபர்காட்டன் பாஸ்வேர்ட் கிளிக் மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ ரன் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா செப்பரேட் கோடு. அப்போ இது டெவலப்பரோட நமக்கு வர்க் ஜாஸ்தி. ஆமா, டெவலப்பர் எப்படி செக் பண்றாங்களோ அதே செக் தான் நம்மளும் பண்ணுவோம். டெவலப்பர் எழுதின கோட் எல்லாத்தையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்றோம். அவங்க HTML CSS கோட் எழுதுவாங்க, ஜாவா கோட் எழுதுவாங்க, அப்புறமா SQL கோட் எழுதுவாங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு காமன் கிளாஸஸ் காமன் கோட் எழுதுவாங்க. நம்ம ஒரே ஒரு கோட் எழுதி எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். கிளிக் ஆயிடுச்சுங்களா? இப்போ இது கிளிக் ஆகலன்னா நீங்க பக்கா ரைஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். நம்ம ஒரு லைன் எழுதுற போது அதுதான் நீங்க இந்த அதான் 3 டாட்ஸ் இருக்கணும். நீங்க உங்க ஆபீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யூஸ் பண்ணலாம், பட் ஆனா நிறைய கமெண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் நீங்க கன்சோல்லே பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நீங்க கரெக்டா கொடுக்கலையா பார்த்து எடுத்துருவீங்க. அப்புறம் தான் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இல்ல அதான் இப்ப இந்த ஐஸ்வர்யான்றது டைப் ஆயிருக்குதா இல்லைன்னு உங்களுக்கு டவுட் அதானே? அதுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஐஸ்வர்யாக்கு அப்புறமா ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுங்க. லாஸ்ட்ல அங்க இல்லப்பா, செமிக்கோலுக்கு அப்புறமா ஒரு 2-3 என்ட்ரு அடிக்கும். நீங்க என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங்னு போடுங்க.
ஸ்பேஸ் விடுங்க. எஃப் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்து இப்ப அந்த வெப் இருக்கு பாத்தீங்களா, வெப்ல தான் நீங்க வந்து சென்ட் பீஸ் வந்து நீங்க ஐஸ்வர்யா கொடுத்துருக்கீங்க. அந்த வெப் மறுபடியும் கால் பண்ணுங்க. டாட் கொடுங்க. கெட் ஆட்ரிபியூட் கொடுங்க. கெட் ஆட்ரிபியூட் மூலமா நீங்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஐஸ்வர்யான்றது கீழே பிரிண்ட் ஆகிட்டு போகுது. முடிஞ்சிச்சு. உள்ள ஒண்ணும்